கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் சில நாட்கள் இடைவேளை கழித்து மீண்டுமாய் இந்த 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனத்தை தியானிக்க போகிறோம். காரணம், என்னுடைய சபையில் ஒரு அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டேன். அதனுடைய குறிப்பெடுத்து இந்த பதிவு செய்யணுன்றதுக்காக 2 வாரமாக மாறிவிட்டது. அதுதான் தயவுசெய்து மன்னிச்சுக்கங்க. ரொம்ப சுருக்கமாக இந்த குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். ஏன்னா பழக்க வழக்கமான ஒரு சத்தியம்தான், கேட்ட சத்தியம்தான், பலரால் பிரசங்கம் பண்ணப்பட்ட ஒரு சத்தியம்தான். ஆனால் அதில் ஒரு சத்தியத்தை வித்தியாசப்படுத்தி உணர்த்தி உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். காரணம் என்ன? 1 பேதுரு 13வது வசனம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையாயிருங்கள். த ஃபைனல் ஸ்டேஜ் அதுதாங்க. அந்த கிருபை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஒரு கிருபை விட்டுட்டா மற்ற அனைத்து கிருபையும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதமே தான். கடந்த பதில பார்த்தோம், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன்னை தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் லாபம் ஒன்றுமில்லை. ஆனால் கடந்த பதிவை பார்த்தோம். இப்போ அதே பதிவு வேத வசனத்தின் அடிப்படையில் மிகுந்த ஆழமான உபதேச சத்தியத்தில் நான் இந்த நாளில் இந்த வேத பாடத்தை எடுக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த வேத பாடத்தை தியானிக்கும் பொழுது என்னோடு கூட உங்களுடைய வேத அறிவோடு என்னுடைய பிரசங்கத்தை ஆராய்ச்சியை கேட்டீர்கள் என்றால் நன்றாக புரியும். அல்லது சொல்லும் பொழுது அந்த குறிப்பெடுத்து மீண்டுமாய் படித்தாலோ அல்லது திருப்பி கேட்டாலோ அப்போது தான் இந்த பதிவு உங்களுக்கு நன்றாக தெளிவாய் தெரியும். வேத வசனத்தினுடைய, வேத ஆராய்ச்சியினுடைய, வேத பகுதியுடைய நுணுக்கமான ஒரே பாயிண்ட், அந்த ஒரு கருத்தை மட்டும் சொல்வதற்காக ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இது தொடர்ச்சி மேலே அதனுடைய பதிவு வந்து கொண்டு இருக்கும். என்னன்னு கேட்டால், அந்த கடைசி காலத்துடைய பூரண கிருபை. சரி, அப்படி பார்த்தோம்னா எகிப்து இஸ்ரவேலர், எகிப்தை அழித்து விடுதலை கொடுத்தார் இஸ்ரவேலருக்கு. அவங்களுக்கு என்ன லாபம்? ஒருவேளை இஸ்ரவேலரை தேவன் எகிப்திலிருந்து விடுவித்ததுனால தேவனுக்கு என்ன லாபம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மூலியமாக? அப்படியானால் தேவன் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும்? அல்லது எகிப்தியாரை ஏன் அழிக்க வேண்டும்? எப்படித்தான் இந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கையுடைய நன்மை, அதனுடைய தன்மைகள், அதனுடைய நன்மை தீமை நாம் அறிந்தால் ஒரு மிகப்பெரிய ஆழமான மறைக்கப்பட்ட ஒரு சத்தியம் அங்கே அடங்கியிருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் 2மே வேஸ்ட்டு தான் சொல்லலாம், அல்லது உபயோகமற்ற ஒரு செயலை தான் காட்டுகிறது. ஏன்னா நம்முடைய தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய தரிசனங்கள், தேவனுடைய நடத்தைகள், தேவனுடைய அபிப்பிராயங்கள், தேவனுடைய லட்சியம் ஒரு வித்தியாசப்பட்டது, புரிந்து கொள்ள முடியாது. ஒரே ஒருத்தர் தான் புரிந்து கொண்டு இருக்கிறார் என்று கேட்டால் அவங்களை வழிநடத்தின மோசஸ், அந்த தலைவன் ஒருத்தன்தான் தேவனாய கர்த்தரை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார். இப்போது இதனுடைய அம்சம் என்னன்னு கேட்டால், எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற ஜனங்கள் கானான் தேசத்தை போய் சேரணும். அதுதான் இந்த 5 புத்தகத்துடைய கருத்து. ஒருவேளை அந்த கானான் தேசத்துக்கு போகாத அப்படி இருந்தால் என்ன, அல்லது போகாத முடியாதவர்களாக மாறிவிட்டால் என்ன செய்வது? அல்லது தேவன் அவங்களை அந்த எகிப்திலிருந்து விடுவிக்காதே இருந்து வேறு வழிகளை
இந்த ஜனங்களை அந்த எகிப்துக்கு கொண்டு போக விடுறதுக்கு என்ன வழி செய்திருக்கணும்? இப்படியெல்லாம் குறித்து ஆராய்ச்சி பண்ணுறோம். ஒரு குழப்பமான சத்தியம்தான், புரியாத சத்தியம்தான். ஆனால் நிதானமாக நீங்கள் தியானித்து கேட்டு தியானித்தால் ஒரு உண்மையான சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நான் ரெடி. எதுக்கு? இந்த பிரசங்கத்துக்கு விவாதம் பண்ணத்துக்கு கூட ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லது பலவிதமான சந்தேகத்துக்கு இதே புத்தகத்தில் உங்களுக்கு பதில் அளிக்கவும் தெரியும். ஆனால் ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதுதான் மெயின். ஏன்னா இது புரிஞ்சாதான் அந்த இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவர் மேல் அந்த நம்பிக்கை, அந்த கொடுக்குற அவர் கிருபையின் மேலே பூரண நம்பிக்கை உண்டாகும். அதுதான் லட்சியம். அப்படின்னா இதெல்லாம் என்ன? ஒரு முன்னோடி நிழலோட்டமே தான். அதை குறித்து தியானிக்கலாம். அதாவது எகிப்தை இஸ்ரேல் ஜனங்கள் விடுவிக்க வேண்டும். கர்த்தர் விடுவிக்க வேண்டும். மோசே விடுவித்து கொண்டு வர வேண்டும். ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்களை சாமானியமாய் கொண்டு வராதபடிக்கு இந்த எகிப்தை பலவிதமான வாதைகளை ஆண்டவர் கொடுக்குறார். சில வாதைகள் எகிப்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாதபடிக்கு கோசான் நாட்டில் இருக்கிற இஸ்ரவேலர்களை காப்பாற்றி கொண்டு வருகிறார். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மிகவும் காப்பாற்றும்படி எகிப்து ஜனங்கள் மிகவும் அழிவுக்குள்ளாக கொண்டு வருகிறார் ஆண்டவர். என்னன்னு கேட்டால், அதாவது அந்த எகிப்தில் ஜனங்களுக்கு இஸ்ரவேல் விடுவிக்கும்படி அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கோலினால் பாம்பை உருவாக்குறார். தண்ணீர், நதி, குளம், குட்டை எல்லாமே இரத்தமாக மாற்றுகிறார். அப்புறமா தவளையை உண்டாக்கி இஸ்ரேல் தேசத்தையே நாரடித்து பாழ் பண்ணுகிறார். அப்புறமா பெண்களை உருவாக்கி மிருக ஜீவனுங்க மனுஷன் மேலே உண்டாக்குகிறார். இதில் தான் மந்திரவாதிகளால் முடியவில்லை, மற்ற எல்லாத்தையுமே உண்டாக்கிட்டாங்க. ரெண்டாவது அப்புறமா மிருக ஜீவனுங்க மேலே கொள்ளை நோய் கொடுக்குறாரு. மனுஷருக்கு கூட வருது அந்த கொள்ளை நோய்ங்க, ஆனால் மிருகங்களை கொடுக்குறாரு. இஸ்ரவேலுக்கு இல்லை. சூளை மண்ணை எடுத்து தேசத்தின் மேலே தூவும்போது எரி கொப்பளமான அந்த பந்தமான கொப்பளங்கள் இஸ்ரேல் அந்த எகிப்து பூரா பரவுது. மிகவும் துன்பப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. மிருகத்து மேலே ஜனங்கள் மேலே வருது. அப்புறமா கனமழையை கொடுக்குறாரு. இஸ்ரேலுக்கு பாதிப்பு இல்லை, அந்த கொள்ளை நோயிலும் பாதிப்பு இல்லை, ஆனால் எகிப்து பாழடைகிறது. அப்புறமா வெளியில் இருக்கிற மிருகமெல்லாம் செத்து போகுது. அப்புறம் ஜெபம் பண்ணுறாரு, அவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போகுது. தவளைக்காக ஜெபம் பண்ணுறாரு, இல்லாமல் போகுது. அப்புறமா நதியில் மட்டும் வைக்கிறாரு, கொப்பளங்கள் நீங்கி போகுது. அப்புறம் கல்மழையை நின்று போகுது. எல்லாம் இந்த ஜபந்தான், மோசேயினுடைய ஜபம். அதுக்கு மேற்பட்டு வெட்டுக்கிளி அனுப்புகிறார். தேசம் முழுவதும் மழையினால் கைவிடப்பட்ட அந்த பயிர் வகைகளை இந்த வெட்டுக்கிளி சாப்பிடுது. ஐயோ தப்பு பண்ணிட்டான்பா, நான் விடுவிச்சு போங்க, பிள்ளைங்களை இட்டுன்னு போகாதீங்க, ரொம்ப ஆபத்தெல்லாம் வரோம், நீங்கள் போங்கன்றாங்க. ஆனாலும் கூட இல்லை, பிள்ளைங்களோட கூட போகணும், மிருகஜீவனோட கூட போகணும். என்ன ஆண்டவர் எதை சொல்லுவாரோ எங்களுக்கு தெரியல, பலி செலுத்தின எந்த இடமும் தெரியல. கரெக்டு. ஆனால் என்ஜினியர் மைண்ட் அப்படி இல்லை, எங்கே போகணும் ஏது பண்ணு கேட்டுக்கிறாங்க. ஆனால் இவங்க கானான் தேசம் ஒன்று தான், அதை மறைச்சிட்டு நாங்கள் ஆராதிக்கணும்னு தான் சொல்லி கொண்டு போகிறாரு. அவரும் அதே தான். அப்படி பார்க்கும்போது 3 நாள் இருள் வருது. நாம் பார்க்கலாம், இஸ்ரேலுக்குள்ள அந்த இருள் வரலை. அப்புறமா அவங்கள விடுவிக்கும்போது தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்கிறாரு. எகிப்தில் தலைச்சன் பிள்ளைகள் சங்கரிக்கப்படலை. இப்படியெல்லாம் பாதுகாத்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை அவங்கள அந்த எகிப்திலேருந்து கொண்டு வருகிறார். எகிப்து எவ்வளோ பாழஞ்சு போச்சு. கடைசியாக சிவந்த சமுத்திரக்கிட்ட வரும்போது, ஐயோ கலரை இல்லையா, என்னையா இப்படி மாட்டிக்கிட்டோமேன்றாரு. அப்போ இன்று கண்ட எகிப்தனை இனிமேலும் காண மாட்டான் என்று சொல்லி சிவந்த சமுத்திரத்தின் வழியில் அந்த எகிப்தியரை அழித்து விட்டார். இது சுருக்கமான ஒரு சரித்திரம்.
பாரு, இஸ்ரவேலை காப்பாற்ற வேண்டும் என்றால் இங்கே என்ன செய்யணும்? எகிப்துக்கு வேண்டிதான எல்லா விதமான அழிவு, பலதரப்பட்ட அழிவு, ஒரு 10 விதமான அழிவு கொடுத்து மீட்டெடுக்கிறார். அப்போ இஸ்ரவேலை ஜனங்கள் யார்? என்ன மேன்மையான நடத்துகிறார் பார் ஆண்டவர். பகலில் மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம் அவங்கள வழிநடத்தின்னு போகிறது. அது மட்டுமா, போகிற வழியில் மாறாவின் தண்ணி கசப்பு அதை மதுரமாக மாற்றுகிறாரு. அது மட்டுமா, இன்னும் கொஞ்சம் தொலைவு போன உடனே 70 பேரிச்ச மரச்செடிகள், 12 நீரூற்றுகள் வருகிறது. அதை அனுபவிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்னும் தேவன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், யாத்திராகமம் 19:4-9 வரைக்கும் வாசித்தால், கழுகை போல சுமந்து காத்து நடத்தினேன். அவங்கள எப்படி அப்படியே கழுக போல அந்த இறகையில் குஞ்சுகளை சுமப்பது போல சுமந்து கொண்டு போனார் ஆண்டவர். சர்வசாதாரண ஆண்டவரில் அந்த எகிப்துடைய மேன்மை எப்படி கொண்டு வரார் பார், அவங்களை ஆசீர்வதிக்கிறார் பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்புறமா இப்படியே போகும்போது என்ன செய்கிறாரு? அவங்களுக்கு வழியில் தண்ணி இல்லை. அப்போ மோசஸ் மூலியமாய் அங்கே அடித்ததுனால மழை வருது, மன்னிக்கணும், தண்ணி வருது. தண்ணி கொடுக்குறாரு. இப்படி அவங்க இறைச்சியை கேட்குறாங்க. இறைச்சியை கொடுக்கும்போது காடையை கொடுக்குறார் ஆண்டவர். அங்கே அது ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் வரைக்கும் திருப்தியாய் சாப்பிடக்கூடிய காடையை கொடுக்குறாரு. தேவதூதர்கள் உண்ணக்கூடிய உணவாகிய மன்னாவை கொடுக்குறாரு. வழியில் போகும்போது அமலேயர் வராங்க. அவங்கள தேவன் அந்த மோசையை கொண்டு அந்த ஜனங்களை வச்சு அவங்கள முறியடிக்கிறாங்க. இன்னொரு டைமு எமோரியர் வராங்க. அவங்கள தேவன் என்ன பண்ணுறாரு? அந்த எமோரியருடைய சீகோன் அவன் வழி விடுப்பான்னு கேட்டாங்க. அவன் யுத்தத்துக்கு வந்தான். அவனையே அடித்து துரத்திட்டாங்க. அங்கே அந்த பட்டணத்தை சுதந்தித்து கொண்டாங்க. பாசானிலிருந்து ஓகே என்பவன் வந்தான். அவனை யுத்தம் பண்ணினான். அவனுக்கும் தேவன் துணை இருந்து அவங்களே அடித்து துரத்துறாங்க. இப்படி பார்க்கப்படும் பொழுது பலவிதமான நன்மைகள் அவங்க செய்கிறாங்க. ஆனால் ஒன்று, இவ்வளவும் இதுக்கு மேலே நன்மைகளை செய்துன்னு வந்துனே இருக்கிறாரு. ஆசீர்வாதத்தோடு போய் சேர்றாங்க. எங்கே? கானானுக்கு. அங்கே போய் பயிர் செய்து விதைத்து பயிர் செய்யும்போது தான் மன்னா நிற்கப்படுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட பல நன்மைகளை செய்து என்ன பிரயோஜனம்? அதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. அதனால் அந்த இஸ்ரவேலுக்கு என்ன மேன்மை, அல்லது தேவனுக்கு என்ன மேன்மை, மகிமை ஒன்றும் புரியல. இந்த இஸ்ரவேல் ஜனங்க சீனாய் மலையில் கர்த்தர் இறங்குற அந்த அக்னி ஜுவாலையுடைய மகிமையை கண்ணால் கண்டவங்க. மோசஸ் தேவன்கிட்ட பேசிட்டு வரும்பொழுது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. முகமுகமாய் கண்டவங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்டவங்க, தேவனுடைய அற்புதம் அடையாள நன்மைகளை செய்தாங்க. இதெல்லாம் செய்து கூட கண்டு அனுபவித்தும் கூட ஒரே ஒரு பாயிண்ட்டு தாங்க என் மனசில் பட்டது. அவைகள் அனைத்துமே வேஸ்ட்டு தான், பிரயோஜனமற்ற செயல். காரணம் என்ன? எகிப்திலிருந்து புறப்பட்ட கானானுக்கு போன தேவ ஜனங்கள் காலேபு யோசுவா 2 பேர் தான் போகிறாங்க. மற்றவங்கெல்லாம் என்ன ஆனாங்க? அந்த வனாந்தரத்திலேயே இறந்து போனாங்க. அப்படின்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? அதுதான் நமக்கு தேவை. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் என்ன? இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தம் என்ன? இஸ்ரவேலுக்குள்ள தெய்வ பக்தி என்ன? எல்லாமே ஒன்றுமே இல்லை. எகிப்து ஒன்று தான், அந்த புறப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் ஒன்று தான். எப்படி? ஆண்டவர் அந்த தேசத்தில் போகும்போது கேட்குறாங்க, மோசஸே நாங்கள் சாப்பாடு இல்லை, என்ன செய்யுது? எகிப்தில் கறியை சாப்பிட்டையா, இறைச்சியை, இங்கே ஒன்றுமே இல்லைன்னு புலம்புறாங்க.
அப்போ தான் ஆண்டவர் மிகுந்த மன்னாவை கொடுத்து காடையை கொடுக்குறாரு. அவர் சொல்லிட்டார் 1 மாதம் சாப்பிடுவீங்கன்னு. ஆனால் அந்த காடையை கொடுக்கும் பொழுது அதை சமைத்து வாயில் பல்லுகளுக்குள்ளே நடுவில் இருக்கும்போது கூட சேர்த்து வாதியும் அனுப்பிட்டார். எப்படி சொல்கிறார் பாரு ஆண்டவர். காடையும் கொடுத்தது இல்லை, அதை காடைக்கூடியா வாதியும் கொடுத்துட்டார் ஆண்டவர். இதுதான் அழிவுக்குரிய ஒரு தன்மை பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, இந்த அவங்க செய்த அந்த புலம்பல், அந்த முறுமுறுப்பு அவங்கள விட்டு போல. இன்னொரு தடவை அவங்களுக்கு அந்த இறைச்சி மேலேயும் அந்த அப்பத்து மேலே என்னையா கண்டோம் நாங்கள். எங்கள் எகிப்தில் நல்ல இறைச்சி அடுப்புக்கிட்ட உக்காந்து தின்னணும், சாப்பிட்டோம். அந்த வெள்ளைப்பூண்டு, வெள்ளை வெங்காயம், வெள்ளரிக்காய், கோமிட்டிக்காய் திருப்தியாக சாப்பிட்டீங்க, என்ன இருக்குது. வந்துச்சு பார் ஆண்டவருக்கு கோபம். கொல்லிவாய் சர்பத்தை விட்டு கடிக்க வைத்தார், பல பேர் செத்தாங்க. உடனே என்ன வச்சார் ஆண்டவர், கொல்லிவாய் சர்பத்தை வெண்கத்தில் செய்து வித்தால் நோக்கி பார்ப்பீங்க. இங்கே ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இருக்குது. ஏன்னா அந்த வெண்கல சர்ப்பம் செய்து வைக்கலைன்னா இந்த மோசம் ஜெபம் பண்ணுவார். நீ ஜெபம் பண்ணலாம் அவங்களுக்காக, அத்தனை நோக்கி பார்த்தா அவங்க பழிச்சிக்குவாங்க, தசாமேருன்ட்டார். ஏன் அப்போது இந்த ஆரோன் மலை மேலே ஏறின மோசஸுக்கு என்னாச்சு தெரியல. புரிஞ்சுச்சிங்களா? என்னாச்சு தெரியல. நமக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணு. ஆரோன் என்ன பண்ணான், நகைகளை வாங்கி கண்ணுக்குட்டி செய்து, இதுதான் எகிப்திலேருந்து கொண்டு வந்த தெய்வம்னா. நிர்வாண பூஜை அங்கே தான் ஃபஸ்ட்டானது. இன்றைக்கி கர்நாடகாவில் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாலே தேவனாய கர்த்தர் இந்த வேதத்தில் எழுதி வச்சுக்கிறார். இஸ்ரவேலுக்குள்ளே அந்த வனாந்தரத்தில் நிர்வாண பூஜை நடக்குது. அப்போ தான் சொல்கிறார் அந்த ஆண்டவர், மோசஸே உங்கள் ஜனங்க கேட்டுட்டாங்கப்பா, நீ உடனே போ அப்படின்றாரு. அவர் சொல்கிறாரு, எங்களை விட்டுடு, பெரிய ஜாதி ஆக்க வேண்டாரு. அப்போ ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிடு, எகிப்திலிருந்து கொண்டு வந்தோம், வனாந்தரத்தில் அழித்தேன் என்று சொல்லி நம்மை கொச்சைப்படுத்தி பேசுவாங்க, அப்படி நாமத்துக்கு தான் அவமானம். இல்லை, நீ மன்னிச்சிடு, இல்லை நான் கூட வேணையா அந்த காலை எனக்கு பேரை கிறுக்கி போட்டுடுன்றார். சரி விடு, எவன் மேலே தப்பு பண்ணலாம் அவனை விசாரிச்சுக்கிறேன், பின்னால் நீ நடத்தப்பான்னு இட்டுன்னு போகிறாரு. அப்போ அந்த மோசஸ் சொல்கிறாரு, கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவங்க யார்? லேபர் வந்தாங்க ஒரு குரூப்பு. அவர் சொல்கிறாரு, உன் சகோதரன், உன்னுடைய சிநேகிதன், உன்னுடைய அயலனை போய் வெட்டு. அப்போ 3000 பேர் கொண்டுட்டாங்க. சிநேகிதனும் போயிட்டான், மற்றவங்களும் போயிட்டானுங்க. அழிவு எப்படி கொடுக்குறார் பாரு. அது மட்டுமல்ல, இந்த சீதமில் இந்த பிழையாம் கொடுத்த ஒரு ஆலோசனையினால் அந்த மோவாப் தேசத்தினுடைய ராஜா பாலாக்குன்னு நினைக்கிறேன், அந்த ராஜா என்ன பண்ணிட்டாரு, பிழையாம் ஆலோசனை கேட்ட பின்னால் அவன் பெண்களை இஸ்ரவேலுக்குள்ளே அனுப்பிட்டான். அவங்க கெச்சதை போதும், இச்சை தானே அனுபவிச்சிட்டானுங்க. சம்பா பெரிய பெருங்கெல்லாம் அனுபவிக்கிறானுங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வேதத்தில் எங்கன்னா பாருங்கள், அந்த தாழ்மையில் இருக்கிறவங்க, அதாவது என்ன சொல்லப்போனால் பிரபுக்கள், பிரதான ஆசாரியர்கள், நல்லா வசதி படித்தவங்க தான் வேத பாரங்க தான் இந்த தில்லுமுள்ளு தப்பே பண்ணுறது. மற்ற இஸ்ரவேல் ஜனங்க அவ்வளோ இல்லைங்க. தெரிஞ்சு வச்சுங்க, வேதத்தை படித்து சொல்கிறதெல்லாம் என்னால் நிரூபிக்க முடியும், வேத வசனம் உண்டு. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், அவர் அங்கே 3000 பேர், 24,000 பேர் அந்த வேசி தினத்தில் கொல்லப்படுகிறாங்க. சரி போட்டோம் விடு. அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் காலாந்தேசம் கிட்ட வந்துச்சுப்பா, போய் கொஞ்சம் வேவு பார்க்க சொல்லணுன்னா 12 பேர் போகிறாங்க. அதில் 10 பேர் தான், ஐயோ அவங்க துஷ்டருங்க, பயங்கரமானவங்க, ஏனுக்கு புத்திரருங்க, அவங்க பார்வைக்கு நம்ம சும்மா ஒன்றுமே இல்லைன்றான். அந்த காலேபு இந்த யோசுவாவும் சில கனிகளை கொண்டு வந்த நல்ல தேசையாக ஜெயிச்சிக்கலாம், கர்த்தர் ஒப்பு கொடுப்பாருன்றாங்க. எங்கள் விசுவாசம் இப்படி போகுது, அவங்க விசுவாசம் துர்ச்செயலில் போகுது.
என்ன பண்ண முடியும்? அக்னி வந்தது, அந்த துர்ச்செய்தி சொன்னங்களை பட்சித்தது. அது மட்டுமா, இவர் சொல்லிட்டாரு, 4 வருஷத்தினுடைய பயணம் 40 வருஷம் ஆயிடுச்சுப்பா. என்னத்துக்கு 40 வருஷம் ஆயிடுச்சு? நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இவங்க யாருமே காலை வைக்க முடியாது. ஒரே போடு. அப்போ அந்த கானான் தேசத்துக்கு காலை வைக்க முடியலன்னா ஏன் எகிப்தை விடுதலை பண்ணினீர்? கேள்வி வருதா இல்லையா? இந்த விடுதலைக்காக எகிப்தை பாழ் பண்ணினீர், விடுதலை வருதா? கேள்வி வருதா இல்லையா? விசுவாசம் இல்லாதவங்க, கலகம் முடியவருங்க, பொல்லாத சந்ததியை விட்டு விலகையா மோசஸ், பெரிய ஜாதியாக்க வென்றார். அப்போ அப்படி பார்த்தோம்னா இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி சித்தரிக்கிறது ஒரு அற்ப விசுவாசி ஜனங்கள், கண்ணால் கண்டு விசுவாசிகள். இயேசு கிறிஸ்து கூட பல அற்புத அடையாளங்கள் அதிசயங்களை செய்தார். ஆனால் அது விசுவாசிக்காது யார் தெரியுமா? வேத பாரகன், சதுசேயர், பரிசேயன், இவனுங்கத்தான் என் நம்பலை, விசுவாசிக்கல. மற்றவங்க எல்லாம் விசுவாசித்தான். கானானிய ஸ்திரீ, ஐயா என் பிள்ளை மரணம் அவதிப்படுது. இல்லைம்மா, அப்பம் பிள்ளைகளுக்கு. ஆமாம், அப்பம் சாப்பிட்ற அந்த குழந்தை கீழே சிந்தில் நாய் சாப்பிடுது. அந்த மாதிரி ஒரு நாய் என் பிள்ளை ஆரோக்கியத்தை கூடயான்னு கேட்கும் போது தான் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னாரு. நூற்றுக்கு அதிபதி யார்? அவன் ஒரு புறஜாதியான். கிழக்கில் மேற்கில் வந்து, ஆண்டவரை என் வீட்டுக்கெல்லாம் நீ வராத, நான் தகுதி அற்றவன், நானும் ஒரு அதிகாரி தான், எனக்கு மேலே அதிகாரிக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னால் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். எப்படி இருக்குதுப்பார் இயேசுநாதர் மனிதன் ஊழியத்தில் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சத்தியம் இருக்குது. ஆனால் அந்த வேறு பாரகன், பரிசேயன், சதுசேயன்கிட்ட ஒன்றுமே இல்லை. அந்த விசுவாசம் இல்லை. அவன் ஓய்வு நாளில் அவன் அற்புதம் செய்து நன்மை செய்தான், கொலை பண்ணியே தீர்ணுன்றான். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அவனுக்கு எத்தனை பேரை குணமாக்கினாங்க? அதான் ஆண்டவர் சொல்கிறார், எலிசா அந்த நாகமான எல்லாம் வேறு யாரையும் குணமாக்கலைன்னாங்க. அதுக்கே செங்குத்தான மலையில் இருந்து கீழே தள்ளிட்டாங்க. அவரை தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அவர் தப்பிச்சுக்கின்னு போயிட்டார். தள்ள முயற்சி பண்ணாங்க. மன்னிச்சிடுங்க. ஏன்னு கேட்டால் வேதம் இப்படியெல்லாம் நமக்கு ஆராய்ந்து அறிந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது பிரியமானவர்களே. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இவர் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு மோசஸ் பெரிய கிரேட் மேன். அந்த மாதிரி ஒரு ஜெப வீரர் யாருக்குன்னு தெரியல. ஒரு வருஷம் பரிசுத்தாவி அந்த மோசை மேலே ரொம்ப கோபம் வந்தது. என்னையா இவங்க இறைச்சின்றாங்க, கடலில் வாரி கொடுத்தா மீன் கொடுத்தா பத்தாது, நானாக பெத்த என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது உன் ஆவி அந்த 70 பேர் மூப்பர் மேலே வைக்கிறோம் கூப்பிடுனாரு. 2 பேர் வரல, எல்லார் மேலேயும் 68 பேர் மேலே வச்சார். திரும்ப சொன்னாங்க. 2 பேரும் பாளையத்தில் சொல்கிறாங்க. அது இயேசுவா கேட்டு, ஐயா 2 பேர் சொல்கிறாங்க அதட்டுன்றாங்க. எனக்கு என்னத்துக்கு நீ வைராக்கியம் கொள்கிற? அந்த தேவ ஆவி சமஸ்த இஸ்ரேல் மேலே இறங்கிட்டா, ஊற்றப்பட்டால், அமர்ந்தால் எவ்வளோ ஒரு நன்மையாக இருக்கும். அதை பாரு, எனக்காக நீ வாதாடாத. ஏன்னா அந்த என்னாகமம் 12 வாசித்தால் அதுதான் சொல்லுது. என்னது? பூமியில் எங்கேயுமே சாந்த குணம் உள்ளவன், அவ்வளோ பேர் உண்மை உள்ளவன், சாந்த குணம் உள்ளவன் மோசே. அந்த மோசை விரும்புகிற காரியம் எப்படி இருக்குது பாரு. நாம் இருக்கிறோம், நாம் தான் நல்லா இருக்கணும், நம்ம மனைவி பிள்ளைங்க நல்லா இருக்கணும், போதும். விசுவாசிங்க எப்படி கெட்டு போனா என்ன, எப்படி இருந்தான்னா தேவையில்லை. அதுதான் ஏசாயா எசேக்கியேல் 34 சொன்னார் பாரு. மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் சதறண்டு போனது, அவனுக்கு அவனே மேய்ச்சிக்கிறான், ஆடு தோலுகளெல்லாம் அனுபவிக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை கைவிட்டானே, நான் என் ஆடுகளை விட மாட்டேன் ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் ஒரு உண்மையான சத்தியம். அதெல்லாம் நம்ம தியானித்துட்டோம், இதனுடைய தொடர்ச்சி. ஆகவே இப்படிலாம் நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கப்படும் பொழுது எவ்வளோ ஒரு பெரிய அழிவுகளை ஏற்படுத்திக்கினே வர்றாரு. அப்போது அந்த பிள்ளைங்கள், அவங்களுடைய சந்ததியினுடைய பிள்ளைகள் தான் கானானுக்கு போகிறாங்க. ஏன் மோசஸோட இடத்துல பேசுப்பான், அந்த கண்மலையை பார்த்தோன்னா இவங்க பண்ண அட்டகாசத்தில் ஒரு அடி 2 அடி போட்டான், தண்ணி வந்துச்சு, அவங்க கொடுத்துட்டாரு. ஆனால் மேலகர் ஆண்டவர் சொல்லிட்டாரு, மோசஸ் தப்புன்ட்ட, நீ
பேசுந்தான் சொன்னேன், கொல்லத்தை அஷ்டிய கானான் தேசத்தை பார்ப்ப, பிரவேசிக்க மாட்டேன்னாரு. ஆரோனை பார்ப்ப, பிரவேசிக்க மாட்டேன்னாரு. 2 பேருமே அவுட்டு. பார், எவ்வளோ பெரிய லீடரு அவரை நடத்தி கொண்டு போகிறாரு. அவர் செய்த சின்ன தப்பு தான், அதுக்கே பனிஷ்மெண்ட் வந்துடுச்சு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேவனை இந்த இஸ்ரவேல் ஜனங்க விசுவாசிக்கலையா? அதான் பவுல் சொல்கிற அந்த ஒரு இடத்துல நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேங்க, அது அந்த விசுவாச கப்பலை சேதப்படுத்திட்டாங்களாம். பவுலுடைய ஊழியத்தில் அவங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தா அதை சேதப்படுத்திட்டாங்களாம். இந்த ஜனங்க அது விசுவாசமே இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்க. ஒரு 10 தடவைக்கு முறுமுறுக்கிறாங்க. அவங்க அது மட்டும் அல்ல, வளாகத்தில் சாகடிக்கவா கொண்டு வந்தீர், கல்லறை இல்லையே. அவங்களுடைய கல்லறையெல்லாம் எகிப்து தான். எகிப்திலிருந்து விட்டு வந்தாங்க பாரு, அந்த எகிப்தை மறக்கவே முடியல அவங்களால. எகிப்தை மறக்கலை. அவங்களுடைய மெமரி பவரு எகிப்து 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 எகிப்து. ஆனால் அவங்களோட மெமரியில் அந்த கானானு மைண்டில் உட்கார வைக்கல. அந்த விசுவாசம் அவங்களுக்கு வரலை. எப்போ பாரு அதுதான், இறைச்சிக்கு அங்கே தான் போகிறானுங்க, சாவத்தான் அங்கே தான் போகிறானுங்க, எங்களை அடக்கம் அங்கே பண்ணியிருப்பாங்களேன்னு தான் போகிறாங்க. எப்பவுமே அதாவது எகிப்தை மீண்டும் திரும்பி பார்க்குறாங்க, எகிப்தை மீண்டும் நினைக்கிறாங்க. எகிப்து எகிப்து எகிப்து. அதான் சொல்கிறாரு, வி கெனாட் பார்கெட் ஈஜிப்ட், மறக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ரீகாலிங் ஈஜிப்ட், மீண்டும் அதை நினைவு கூறுகிறோம், மீண்டும் அவைகளை நாங்கள் நினைக்கிறோம். நன்றி உள்ளவனா அந்த எகிப்தை நினச்சி தான் நன்றி உள்ளவனா இருக்கிறான். ஆனால் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றியற்றவனாக இருக்கிறான். கர்த்தருடைய மேன்மையும் மகிமையும் மகத்துவத்தையும் எல்லா விதமான அதிசயத்தையும் தேவன் பலத்த கரத்தினால் ஓங்கிய புயலினால் எகிப்தை விட்டு வெளியே வர சொன்ன ஆண்டவர், அவருடைய மேன்மை மகிமையெல்லாம் கண்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்க மிகப்பெரிய கலகக்காராக இருக்கிறாங்க. பொல்லாத ஜாதி என்று சொல்கிறார் ஆண்டவர். இந்த பொல்லாத ஜாதியை விட்டு விலகு மோசேஸ். எப்படி இருப்பார்? இந்த ஜாதிக்கு தான் இந்த அற்புதத்தை செய்து கொண்டு வந்தாரா சொல்லு. இந்த ஜாதியை அங்கே கொண்டு போகாத 2 பேர் போனா அப்போ எவ்வளோ கேடுகட்ட ஒரு இஸ்ரவேல் ஜனங்களாக இருப்பாங்க பாருங்க. அங்கே திடீர்னு லேவியருங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பேர் மோசஸ்க்கு விரோதமாக எழும்பிட்டாங்க. மோசஸ் நீ ரொம்ப ஓவராக போகிறேன்ட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த கூட்டத்தை விட்டு விலகு. பூமி பிளந்து 200 பேரை முழுங்கிடுச்சு. தப்பிச்சு ஓடணுங்களா, அக்னி புறப்பட்டு அந்த 50 பேரையும் பட்சித்து போட்டது. எப்படி அழிக்கிறார் பாரு ஆண்டவர். ஏன் ஆரோனும் அந்த மிரியாம் கூட மோசஸை எதிர்த்து நின்னாங்க. ஒரே அடி மிரியாம் குஸ்துதியாக மாறிட்டான். சுஸ்தமான பிள்ளை பயணத்தை நடத்துகிறாங்க ஆண்டவர். எவ்வளோ இருக்குது. ஆனால் பொறுமைசாலினா மோசஸ் தாங்க, அதை நம்ம கற்றுக்கணும். சரி, ஒரு கேள்வி வைக்கிறேங்க. மோசஸ் எங்கே ஆகிலும் கர்த்தரை பலி செலுத்தி தொழுது கொண்டாரா? எனக்கு தெரிஞ்சது இல்லைங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு எங்கெங்கெல்லாம் தேவன் தரிசனம் கொடுத்தாரோ அங்கெல்லாம் பலிபீடம் கட்டி தேவனுக்கு பலி செலுத்தி தொழுது கொண்டாங்க. ஆனால் இந்த இடத்துல வரும்பொழுது மோசஸ் அப்படிப்பட்ட ஒரு பலி செலுத்தி தேவனை தொழுது கொள்ளவில்லை. ஆனால் எப்படி தொழுது கொண்டான், எப்படி தேவனை சேவித்தான், எப்படி தேவனுக்குள்ளே நெருங்கி அவருடைய வீட்டில் எங்குமே உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்றால் என்னால் புரிஞ்சிக்க முடியவில்லை. நீங்கள் புரிஞ்சாலே எனக்கு ஷேர் பண்ணுங்க. அவ்வளோ ஒரு உண்மையானவன் அவன். பூமியில் அவ்வளோ சாந்த குணம் உள்ளவன். நாமங்குறோம் கொஞ்சம்னா போதும் போன உச்சிக்கு. சரி, இப்படி அழிக்கப்பட்ட வனாந்தரத்திலிருந்து அந்த சந்ததி மட்டும் கானானுக்கு போகுது. எகிப்தில் புறப்பட்ட எந்த பிதாக்களுடைய பிள்ளைகளும் மனைவிகளும் அந்த யாரும் போகலைங்க. 2 பேர் போனாங்க. அந்த பிதாக்களுடைய குழந்தைகள் மட்டும் கானாத்துக்கு போச்சு.
சரி, இதிலேருந்து நாம் கற்றுக்கிற என்னுடைய லெசன் என்ன? அதுதான் இப்போ நம்ம அதுக்கு வருகிறோம். எப்படின்னு கேட்டால், அந்த பேதுரு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவர் நமக்கு அளிக்கப்படும் கிருபை, அதுதான் நமக்கு முக்கியம் பிரியமானவர்களே. எகிப்துக்கு எவ்வளோ மேன்மை மகிமை எல்லாமே கொடுத்தால், தொடர்ந்து வேதத்தை நம்ம வாசித்தால், அவங்கள போல நன்றி கட்டவங்க யாரும் இல்லை, அவங்கள போல கலக வீட்டார் யாருமே இல்லை, அவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு யாரும் இல்லை, அவங்களால எந்த ஒரு நன்மையும் இல்லாத ஜாதி கட்டவங்க தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பிரியமானவர்களே. நீ எவ்வளோ ஆதியாமத்திலேருந்து வெளிப்பட இது மன்னிக்கணும் மல்கியா வரைக்கும் படித்து பாருங்க, ஒன்றுமே இல்லை, சத்தியம் அங்கே இல்லை. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி கிருபை கண்ட நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் வரணும். அப்போ புதிய ஏற்பாட்டு உபதேசம் என்ன சொல்லுதுன்னா, அந்த விசுவாசம் வரணும், அந்த பரிசுத்தம் வரணும், தேவனை தரிசிக்கக்கூடிய இருதயம் சுத்தம் இருக்க வேண்டும், தேவனுடைய உபதேசத்தை கடைபிடிக்க வேண்டும், அவரை கற்பனை கட்டைகளை அந்த சிலுவின் உபதேசத்தை கீழ்ப்படைஞ்சு நடக்கணும். அதைத்தான் அந்த கிருபை மேலே நம்பிக்கை வைக்க முடியும். அவர் கொடுக்குற கிருபை, பூலோகத்தில் கொடுக்குற கிருபை பூலோகத்திலே போயிடுது ஐயா. அது என்னத்திற்கு? ஆவிக்குரிய லட்சியமே பரலோகத்தை அடையின ஒரே ஒரு கிருபை. இந்த நரகத்தில் வேதனைப்படுறோம் பூமியில் 60 வருஷம், ஆனால் 6000 கோடி வருஷத்துக்கு மேலே இங்கே பொறுமையாக இருந்து அங்கே போனோம்னா சந்தோஷத்தை அனுபவிப்போம். அந்த சந்தோஷம் மேன்மத்தையா நமக்கு தேவை. அதுதான் அந்த கிறிஸ்து சொல்லுகிறார் ஆண்டவர். இந்த உலகத்தில் அவர் வந்த நோக்கமே அழியாத கிருபை. அதான் சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டு உபதேசத்தில் மனசில் வச்சு தான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்குதுன்றார் மத்தேயு 3. அப்போஸ்தலர் 3 வாசித்தா 20 நினைக்கிறேன். அதாவது உங்கள் பாவம் நிவர்த்தி செய்யும்படி மனம் திரும்பி குணப்படுங்கள் என்றார். மனம் சேஞ்ச். யோவான் 3 வாசித்தால் மறுபடியும் பெறன்றாரு. அப்போ என்னன்னு கேட்டால், பாவத்தை விட்டு விலகு, பாவம் நம்ம விட்டு விலகி போகணும். சங்கீதம் 24 சொன்னவன், கர்த்தருடைய பருவத்தில் நான் தான் நிற்கணும், அவருடைய ஸ்தலத்தில் நான் தான் நிற்கணும். அந்த ஒரு வைராக்கியமான ஒரு விசுவாச ஜீவத்தில் நம்ம கடந்து செல்ல வேண்டும். இஸ்ரவேலை போல கலக வீட்டுக்காராக இருக்கக்கூடாது. இன்றைக்கு ரொம்ப பேர் அப்படி தான், உலகத்தின் இச்சைகளினால் ஆடம்பரமான வாழ்க்கை, உலகத்தின் இச்சையினால் பலதரப்பட்ட நன்மைகளை அனுபவிக்கலாம் இருக்கிறாங்க. தானம் இல்லை, தர்மம் இல்லை, புண்ணியம் இல்லை. நானும் என் மனைவி பிள்ளைகளை தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த கால மிஷினரி தியாகி, இந்த கால மிஷினரிங்க சேகரிப்பு தன்மையில் இருக்கிறது. ஒரு மாடல் ஊழியக்காரங்களாகவே விசுவாசிகளுக்கு இல்லை ரொம்ப பேர் இடத்துல. ஆனால் நான் பார்த்து இருக்கிறேங்க, கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவங்கக்கிட்ட லெசன் கற்றுக்கொண்டு இன்னைக்கு நான் அப்படி வாழ்ந்துன்னு இருக்கிறேன். சரி, அப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டால் 100க்கு 100 அப்படி தானா? இல்லை. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள கொஞ்சம் பேர் தேவன் மீதியாக வச்சுக்கிறதான கொஞ்சம் பேரை தான் அந்த மனுஷத்துக்கு கொண்டு போகிறார். எப்படி? இயேசு கிறிஸ்து மரித்த பின்னால் அல்ல உயிர்த்ததில் பின்னால், முக்கியமாக மரிக்காது பார்த்தீங்கன்னா கல்லறையிலிருந்து உயிரோடு இடந்தாங்களாம் ஒரு சில கூட்டம் தாங்க. அழைக்கப்பட்டவங்க அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ கொஞ்சம் சிலர் தான். அந்த சிலர் தான் அந்த கிருபையை அடைஞ்சு போனாங்க. ஆபிரகாமை பற்றி இயேசு கிறிஸ்து பேசுகிற, என் நாளையும் காண ஆபிரகாம் ஆசையாக இருந்தான்றாரு. ஆழமான சத்தியம். அவர் எப்படி நினைச்சாரு? கானான் தேசத்தை நினைச்சாரா? கானான் தேசத்துடைய மேன்மை இல்லை. அந்த மேன்மை நினச்சிருந்தா, பாலும் தேனும் ஓடுற அந்த தேசத்தை நினச்சிருந்தா, அவருக்கு இருக்கிற அந்த சீமானாக இருக்கிற அந்த சீமானே நல்லா அனுபவிச்சிருக்கலாம் உலகத்தை. இல்லை, அவருடைய எண்ணமே மோட்சத்தினுடைய மேன்மை, பரலோகத்தின் மேன்மை, பரலோகத்தில் வாசமாக இருக்கிற தேவனாய் கத்தடத்தில் போகணுமே, அதைத்தான் நாங்கள் இருக்கிறது.
உதாரணம் சொன்ன போனால் அவரை சந்திக்க 3 புருஷர்கள் போகிறாங்க, கூப்பிட்டு அரவணைக்கிறாரு. ஒரு விசாரணத்தன்மை, எப்படி ஏது என்ன ஏதுன்னு. அங்கே என் நண்பர் ஒரு பிரசங்கம் பண்ணியிருந்தார், துர்கால்னு. உற்று பார்த்துதல், அவங்க பார்வை ஏதாகிலும் ஒரு உதவி செய்யணுன்றத அப்போஸ்தலரில் அதை சித்தரித்து பேசியிருந்தார். அதே தான் இந்த ஆபிரகாம் ஆகட்டும், லோத் ஆகட்டும், அவங்களோட பார்வையே ஐயோ நம்ம தேடி வருகிற அல்லது நம்ம வழியில் போகிற ஒரு வழிப்போக்கர், அவங்க மேலே என்னுடைய கண்ணை நான் வைக்கிறேன். லோத்து கெஞ்சிறான், இல்லை வா என் வீட்டுக்கு, இளைப்பாருங்க, காலை கழுவு, ஒரு ஆகாரம் பூசி தங்கு, ஏன் போகிற தங்கு. அவ்வளோ ஒரு குணத்து நிறைஞ்சவன் தான் லோத்து. ஆபிரகாம், ஐயா ஐயா என் நெல்ல வந்துட்டீங்க, காலை கழுவு மொதல் தண்ணி எத்தனவா, சாலை எத்தனை கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. நல்ல ஒரு இறைச்சி சமைச்சு நல்ல மெதுவான அப்பம் புளிப்பில்லாத கொடுக்குறாங்க. அருமையாக சாப்பிட்டு போகிறான். ஏன்னா அவங்க சாப்பிட்றதும் கிடையாது. ஆனால் அந்த ஆபிரகாமுடைய அன்பு அந்த 3 புருஷரையும் கவுந்துக்குச்சு. என்ன அருமையான இது. அவனுடைய கண்கள் துர்காலை போல உற்று பார்த்தாரு. ஓ, இது ஆண்டவருடைய செயல், ஆண்டவர், இது விசித்திரமான மனிதர்கள் நம்ம கிட்ட வர மாதிரி இதை ஓடி போய் வாங்கன்னு கூப்பிட்டு அருமையான ஆகாரம் கொடுக்கும்போது தான் கர்த்தராக இருக்கிறாராங்க. அதான் சொல்கிறாரு எபிரேயர் 13 வாசித்தால், சிலர் அந்நிற உபசரியுங்கள், சில தேவதூதர்களும் அப்படி வருவது உண்டு. அதை அடிக்கடிக்கு நினைப்பேன், இவங்களும் இருப்பான்னு இருக்கிறத கொடுத்துருவேன். சில டைம் இவனுங்க ஏன் போடணும் கொடுக்கணும் வந்துடுவேன், என்ன செய்கிறது. ஆனால் அந்த லோத்து கூட கெஞ்சிரான் பாரு, வாப்பா 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 வாப்பான்னு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஒரு ஊழியக்காரன் நெருப்பாக இருக்கணையா. அவன் கண்கள் எல்லாம் பிறருக்கு உதவி செய்கிற நோக்கத்தோடு. அதான் சொல்ல ஆண்டவர் உலகத்தின் பொருளை கொடுத்து அவன் ரட்சிப்புக்குள்ளே ஆயத்தப்படுத்துன்றார். அதுபோல் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து கொடுக்குற கிருபையின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். உலகத்தின் நம்பிக்கையெல்லாம் வேஸ்டேஜுங்க. இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் சொல்லி எத்தனையோ டைமு அந்த உபதேசத்தை பண்ணிட்டேன். மீண்டும் நான் அதை நினைக்காத என்னால் இருக்க முடியல. ஏன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே எங்களுக்கும் பரலோகத்தை தரணும். இல்லைப்பாண்டார். இல்லையா, உபதேசம் பண்ணோம், அசுத்தாவை துரத்தணும், பல நல்ல காரியங்களெல்லாம் நாங்கள் செய்தோமையா, எங்களுக்குள்ள அந்த பரலோகத்தை திறக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. அவர் சொல்கிறாரு, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அவருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கும்போது ஏசுநாதரே, ஏசாண்டவரே, யெகோவா தெய்வமே, ஐயா தேவாவியானவரே, அப்படியே கும்பிடு போட்டு அப்படியே மூழ்கி கிடப்போம். செத்த பின்னால் நாங்கள் போனால் நாங்கள் தெரியும். வாடா என் மகன்களே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, மத்திய 25 ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உள்ளப்போன்னு சொல்கிற செம்மறி ஆடா அல்லது இங்கே சொல்லுகிற வெள்ளை ஆடா? என்ன ஆடு? எவ்வளோ வேத வசனம் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது ஐயா. நம்முடைய நோக்கமே கிறிஸ்துவுக்காக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. நம்முடைய நோக்கம் நம்முடைய ஆத்மா ரட்சிப்படைய பரலோகத்தில் பிரவேசிக்கிற கடைசி கிருபை அடையணும் தான் பார்ப்போம். இந்த உலகத்தில் என்ன கிருபை கொடுத்தாலும் வேஸ்ட்டு உதவாத கிருபைகள் தான். அதனால் உலகத்தில் நாம் லக்ஸரியாக வாழ முடியும், ஆடம்பரமாக வாழ முடியும், திருப்தியாக வாழ முடியும், குறைவில்லாத வாழ முடியும், பலவிதமான சம்பத்தில் வாழ முடியும், பலவித வீடுகளில் வாழ முடியும். நமக்கு வேண்டிய நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய பொருளெல்லாம் வாங்கி வீடு நிறைய சேர்த்து வச்சு தான் வாழ முடியும்.
அல்லது நம்ம கொடுக்குற தாளந்துகளை நம்ம பார்த்தோம்னா பலருக்கு பல அற்புதங்களை அடையாளம் செய்யலாம். ஆனால் யூஸ் இருக்குது. எப்படி? அந்த அற்புத அடையாளம் செய்த பின்னால் நமக்குள்ள பெருமை இல்லாத கர்த்தருக்கு மகிமை கொடுத்து தாழ்த்திக்கணும். அவங்க விசுவாசத்தில் வரலாம், அப்போ தான் அது உயிர் பெறும். அவங்க விசுவாசத்தில் வரல, நம்ம மேன்மையை தூக்கி நம்ம ஆட்டம் ஆடின்னு இருந்தோம்னா எழுதி வச்சுக்கோங்க, இந்த வசனம் தான் நமக்கு உறுதிப்படுத்துது. எது? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23 23லேருந்து வாசித்த தெரியும். அதுதான் கடைசி காலத்தில் கொடுக்குற கிருபையா, அதை இழந்து போவாத. கடைசி பேதுரு அதான் சொல்கிறாரு, அவர் வரும்போது அந்த கடைசி கிருபையை நினைவு கூறு. ஏசு கிறிஸ்து அவர் உயிரோடும் போது எவ்வளோ பேர் இருந்தாங்க கல்லையில். ஏசு கிறிஸ்து எல்லாருக்கும் தரிசனமானாங்க. கடைசியில் ஏசு உயிர் எழுதும்போது அப்போது எல்லாருக்கும் தரிசனத்தை கொடுத்து எல்லாம் இதை பண்ணி நேராக மோட்சம் போயிட்டாங்க. யாருக்கா தெரியும் இந்த காலத்துடைய மேன்மை? எவ்வளோ மேன்மை தெரியுமா? கல்லன் கேட்டான், ஆண்டவரே இந்த நேரத்தில் ராஜ்யத்தில் என்னை நினச்சிக்கிறேன்ப்பான்ட்டார். ஒரே ஒரு நினைப்பு தான், அதுதான் நமக்கு தேவை. ஆயக்காரன் கேட்டான், ஆண்டவரே பாவியா, நான் எவ்வளோ எல்லா பாவம் பண்ணிட்டான், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டான், ஒன்றும் இல்லை, நான் பாவி ஐயா கிருபையாருன்னா. அவன் நீதிமானாக போனான். அந்த நீதிமானுக்கு தான் அந்த பரலோகமே. எவ்வளோ சொல்லி கொண்டு போகலாம். ஏற்கனவே இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இந்த நாளில் உலகத்தின் கிருபை வேறு, ஆவிக்குரிய கிருபை வேறு. அந்த ஆவிக்குரிய கிருபையில் அந்த விசுவாசமும் பரிசுத்தம் ஒன்று மட்டும்தான் நம்ம வளர்ப்பதற்கு அவைகள் ஒரு உறுதுணையாக இருக்குது தவிர்த்து மற்றபடி ஒன்றுமே இல்லை. நமக்காக இல்லை, நம்முடைய ஜீவித்தை காக்கிறதுக்காக செய்கிறார் ஆண்டவர். ஆகவே தன்னை கெடுக்காத, தன் ஆத்மா நஷ்டப்படுத்தாத, தன்னை வெறுத்து, இந்த உலகத்தை வெறுத்து எல்லாமே விட்டு நாம் பவுலை போல எப்படியாயிலும் மரித்தோரிலிருந்து ஒரு எக்காலமோ இல்லை 2வது எக்கால சத்தமோ கேட்டு மறுரூபம் அடைஞ்சு அந்த இயேசு கிறிஸ்துவை சந்திக்க அந்த தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி ஒரு பூர்ண நம்பிக்கை உடையவர்களாக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. ஆமேன். கர்த்தாவே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் தெளிவாய் அதை கேட்டு ரிப்பீட் பண்ணி பேசி புரிஞ்சு கொள்ள ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை கொடுத்தீர். ஆசீர்வதியம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.